பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். நீங்க கொண்டாட்டமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது எங்க இருக்குன்னு ஒரு தேடல் இருக்குல்ல. இன்னைக்கே நாம சிவயோகி யூடியூப் சேனல்ல வந்த கொண்டாட்டமாக இருப்பது எப்படிங்கிற ஒரு வீடியோவோட சுருக்கத்தை வச்சு இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம். இந்த டாஸ்மாக்லயோ கிளப்லயோ கிடைக்கிற அந்த ஒரு கிக் இருக்கே, அது நிஜமான கொண்டாட்டமா? இல்லாட்டி நல்ல அலங்காரம் பண்ண கல்யாண மண்டபத்துல கூட சில சமயம் ஏன் ஒரு மாதிரி பாரமா ஃபீல் பண்றோம்? ஆமா. உண்மையான ஒரு நிலையான கொண்டாட்டம் நமக்குள்ள தான் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பேசுவோம். நிச்சயமா. இந்த சுருக்கம் ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கத்தான் விரும்புறோம். அதை தேடிக்கிட்டே இருக்கோம். அப்படிதானே? ஆமா. சில சமயம் இந்த வாழ்க்கை கஷ்டங்கள மறக்கறதுக்காக சிலர் இந்த மதுக்கடை மாரி இடங்களுக்கு போறாங்க. அங்க கிடைக்கிற ஒரு தற்காலிக மறதி இல்லனா ஒரு விடுதலை உணர்வு. அத போய் கொண்டாட்டம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஜாதி, மதம், பேதம்லாம் தற்காலிகமா மறந்து போகுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா? யார் எதை தொட்டு குடிச்சா என்னங்கிற மாதிரி ஒரு நிலை. கரெக்ட். ஆனா இது நிஜமாவே நாம தேடுற அந்த நீடித்த கொண்டாட்டம் தானா? இல்ல இது வெறும் ஒரு டெம்பரரி ரிலீஃபா? இது முக்கியமான கேள்விதானே. ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா இன்னொரு பக்கம் பாருங்களேன், நிஜமாவே கொண்டாட்டமா இருக்க வேண்டிய கல்யாணம் மாதிரி நிகழ்வுகள்ல கூட ஆமா. ஐயோ புடவை சரியில்லையே, நகை போதுமா இல்லையா, இந்த மாதிரி கவலைகள்ல நிறைய பேர் சோகமாவோ இல்ல டென்ஷனாவோ இருக்கிறாங்கன்னு இந்த சுருக்கம் சொல்லுது. ஆனா இதுக்கு அப்படியே உல்டாவா சில துக்க வீடுகள்ல கூட சில பயங்கரமா ஆட்டம் பாட்டோன்னு ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறதையும் பாக்குறோம். ஆமா, சாவுக்கு குத்து ஆடுறதுன்னு சொல்றாங்களே அது. அதேதான். அப்போ இது என்ன காட்டுது? கொண்டாட்டம்ங்கிறது வெளியில இருக்கிற சூழலை மட்டும் சார்ந்ததில்ல, அது நம்ம மனச பொறுத்தது. அப்படிதானே? நிச்சயமா நம்மளோட அந்த மனநிலை தான் முக்கியம். அப்போ நம்ம இயல்பா கொண்டாட நினைக்கிற அந்த உணர்வை எது தடுக்குது? இந்த ஆதாரம் சில காரணங்களை சொல்லுது. நம்ம சமூகம், குடும்பம், படிப்பு முறை, சில சமயம் மத சார்ந்த விஷயங்கள் கூட நம்மள கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுது. சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க முன்னாடி சிரிக்காத, எதுக்கெடுத்தாலும் இழிக்காத, கொஞ்சம் பொறுப்பாயிரு, அப்பாவை பார்த்தா பயப்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல பதியுது. ஆமா ஆமா. இதனால நம்மளோட அந்த நேச்சுரல் சிரிப்பு, அந்த சந்தோஷம் எல்லாம் அடங்கி போயிடுது. சும்மா ஒருத்தரை பார்த்து சிரிச்சா கூட அதுக்கு வேற அர்த்தம் சொல்றாங்க இப்பெல்லாம். உண்மைதான். இங்கதான் இந்த சுருக்கத்தோட முக்கியமான பாயிண்டே வருது. உண்மையான கொண்டாட்டங்கிறது கடையில போய் வாங்குற பொருள் கிடையாது. அது வெளியில இருந்து வர்றதும் இல்ல. அப்போ அது நமக்குள்ள இருக்கிற ஒரு மனநிலை. வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற அந்த புரிதலோட உச்சம் அது. இதுக்கு பணம் தேவையில்ல, புகழ் தேவையில்ல. சரி. மனசு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா நிறைவா லேசா இருக்கிறதே கொண்டாட்டம் தான். சரி, அந்த மனநிலையை எப்படி அடையிறது? ஒரு 6 வயசு குழந்தை எப்படி இயல்பா கள்ளம் கபடம் இல்லாம சிரிக்குதோ ஆ, அந்த மாதிரி இருக்கணும்னு ஆதாரம் சொல்லுது. அந்த சிரிப்பு நம்மளோடது, நம்ம சொத்து. அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. கரெக்ட். அதே மாதிரி எதையும் இது என்னுடையது, அது என்னுடையதுன்னு ரொம்ப டைட்டா புடிச்சுக்காம ம், எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்குற பக்குவம், ஒரு லேசான மனநிலை வேணும். நாம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்லைங்கிற புரிதல் இருந்தா அந்த லேசான தன்மை வந்துடும். அப்புறம் அப்புறம் நம்மள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற காமெடியை ரசிக்கணும். சில சமயம் அதுல இருக்கிற முட்டாள்தனத்தை கூட ரசிக்கணும். நம்ம வீட்லயே சில ஜோக்கர் பீஸ் இருப்பாங்களே, அவங்கள பார்த்து சிரிக்கிறது மாதிரி. அதேதான். அத ரசிக்க பழகணும். சிரிக்காத, அடக்கமா இருன்னு சொல்ற இந்த சமூக ரூல்ஸ் மத்தவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காம விடணும்.
யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டு நம்ம இயல்பா மாத்திக்கிட்டு வாழவா பொறந்தோங்கிற மாதிரி ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுது. கண்டிப்பா. யார பார்த்தாலும் எந்தவித உள்நோக்கமும் இல்லாம சும்மா இயல்பா சிரிக்கணும். அந்த சிரிப்பு வந்து அடுத்தவங்கள வெறுப்பேத்துறதுக்கு இல்ல, அன்போட வெளிப்பாடா இருக்கணும். ஆமா. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்றது உண்மைதான் போல. நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற எல்லாத்தையும் வேலை, சமையல், உறவுகள் எதையுமே ஒரு பாரமா நினைக்காம கொண்டாட்டமா செய்யணும்னு சொல்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வாழ்க்கைய கொண்டாட ஆரம்பிச்சா இந்த வாழ்வோட தத்துவம், ஒரு வகையில கடவுள் தத்துவம் கூட ஈஸியா புரியும்னு இந்த சுருக்கம் சொல்லுது. அப்படியா? ஆமா. அதே மாதிரி அந்த தத்துவம் நல்ல ஆழமா புரிஞ்சிடுச்சுன்னா, நாம ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கைய கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆனது. சரிதான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மள நாமளே ஒரு பயங்கர கொண்டாட்டமான ஆளா மாத்திக்கிறது. அப்போ மொத்தத்துல இந்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான கொண்டாட்டம்ங்கிறது பணம், பொருள், பதவி, இடம் இதையெல்லாம் சார்ந்ததில்ல. இல்லவே இல்ல. அது முழுக்க முழுக்க நம்ம மனநிலை, நாம உலகத்த பாக்குற பார்வை, எதையும் ஈஸியா, லேசா எடுத்துக்கிற அந்த பக்குவம். இத பொறுத்தது. ஆமா. இயல்பா சிரிக்க கத்துக்கிறது, மனசுல இருக்கிற தேவையில்லாத பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறது, வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுகிட்டு வாழறது. இதுதான் உண்மையான கொண்டாட்டத்துக்கு வழி. இது வந்து உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. உங்களை நீங்களே இயல்பா சிரிக்க விடாம, வாழ்க்கையை அப்படியே கொண்டாட விடாம தடுக்கிற உங்களோட பர்சனல் தடைகள் என்னென்ன? ம். ஒருவேளை அது சமூகத்துல இருந்து வர ப்ரெஷரா இருக்கலாம், உங்க குடும்ப எதிர்பார்ப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கே உள்ள பயமா இருக்கலாம். அந்த தடைகளை இன்னிக்கே உங்களால உடைக்க முடியுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.